தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் வாகன தொடரணி பழையில் இருந்து முல்லைத்தீவுக்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளது. சக்தி சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட், தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் கொழும்பு துறைமுக நகரம் ஆகியன இணைந்து இதனை ஏற்பாடு செய்துள்ளன. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகுவுடன் தற்போது நாம் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம் ரவிரகு. வணக்கம் சாம்பவி. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் MBCMTV ஊடக வலையமைப்பு மற்றும் கொழும்பு துறைமுக நகர் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் 2ஆம் நாள் நிகழ்வின் 2வது கட்ட நிகழ்வுகள் தற்போது நிறைவேறி இருக்கின்றன. அந்த வகையில் ஆணையிரவிலிருந்து வந்த நாங்கள் கிளிநொச்சி தருமபுரம் மத்திய கல்லூரி வளாகத்துக்கு வந்தடைந்ததன் பின்னர் கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய மகா வித்தியாலய மாணவர்களின் பேண்ட் வாத்திய இசையோடு எங்களுக்கான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இங்கு ஏற்பாடு செய்யப்பட்ட கலை நிகழ்வுகளுடன் இங்கு ஆணையிரவு என பெயர் பொறிக்கப்பட்ட அந்த செங்கலும் கூட பெறப்பட்டு தற்போது நாங்கள் இங்கிருந்து புறப்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்று மாலை நாங்கள் இங்கிருந்து முல்லைத்தீவு நோக்கி நகர இருக்கின்றோம். மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பலரும் எங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி இருந்ததோடு பலர் தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த எங்களுடைய தேசத்தை ஒன்றிணைக்கும் இந்த பயணத்தில் ஜாதி, இனம், மதம், மொழி கடந்து நாம் அனைவரும் இலங்கையர் என்ற ஓர் தாற்பயத்தை எடுத்துக்காட்டும் முகமாக ஏற்பாடு செய்துள்ள இந்த பயணத்தில் இரணைமடு விவசாய சங்க சம்மேளனத்தினரும் எங்களோடு கைகோர்த்து இந்த தர்மபுர பகுதியில் எங்களுக்கு ஆதரவு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போது இந்த எங்களுடைய வாகன தொடரணி தொடர்பான சில தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தர்மபுரம் பாடசாலையை சேர்ந்த ஒரு மாணவி தயாராக இருக்கிறார். அவளோடு கருத்து பார்ப்போம். வணக்கம். என்ன வேணாலும் சக்தி சிரச இந்த ஒற்றுமை பயணம் சிறப்பாக கிளை தர்மபுரம் மத்திய கல்லூரியை வந்தடைந்து இப்போது நிறைவடைந்திருக்கிறது. இதை நாங்கள் மாணவர்களாகிய நாம் பார்க்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம். இந்த சக்தி சிரச பயணமானது மேலும் நல்லபடியாக வேறு பாடசாலைகளுக்கு சென்று சிறப்பாக இது நிறைவடைய பாடசாலை ஸ்ரீ தர்மபுரம் மத்திய கல்லூரியின் சார்பாக எங்களது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது வாகன தொடரணி தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நியூஸ் செய்திகளுக்காக கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய மகா வித்தியாலயத்திலிருந்து நான் ராசலிங்கம் ரவிரகு. மக்கள் மனதில் சமத்துவத்தை கட்டியெழுப்பி பல நகரங்களின் ஊடாக பழையை சென்றடைந்த வாகன தொடரணி இன்று முல்லைத்தீவிற்கான தனது பயணத்தை ஆரம்பித்தது. பளை பிரதேச சபைக்கு முன்பாக நடைபெற்ற விசேட நிகழ்வின் பின்னர் இன்றைய பயணம் ஆரம்பமானது. மக்கள் மனதில் சமத்துவத்தை காட்டி எழுப்பி பல நகரங்களூடாக பழையை சென்றடைந்த வாகன தொடரணி இன்று காலை முல்லைத்தீவுக்கான தனது பயணத்தை ஆரம்பித்தது. பளை பிரதேச சபைக்கு முன்பாக நடைபெற்ற விசேட நிகழ்வின் பின்னர் இன்றைய பயணம் ஆரம்பமானது. இளைஞர் விவகார ராஜாங்க அமைச்சின் அனுசரணையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ராஜபவனி நிகழ்விலே உண்மையில் கலந்து கொள்வதை இட்டு மகிழ்ச்சி அடைவதோடு உண்மையில் இன்றைய காலகட்டத்தின் தேவையை அறிந்து இன்று இவ்வாறான இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உண்மையில் சமூக அபிவிருத்தியின் அடிப்படையிலே நாங்கள் பல்வேறு வகையான அபிவிருத்தி நடவடிக்கைகளை நாங்கள் கண்டாலும் கூட உண்மையில் எங்களுடைய உண்மையான அபிவிருத்தி என்பதை சமூக அபிவிருத்தியின் ஊடாக ஏற்பட வேண்டும் என்பதற்கு ஒரு அடித்தளமாக இந்த நிகழ்வு நடந்திருக்கின்றது. இந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி செல்லுகின்ற தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் MTV வலையத்தளம் போன்றவற்றிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணம் வாகன தொடரணி 15 பிரதான நகரங்களை கடந்து முல்லைத்தீவை இன்று சென்றடைய உள்ளது. பல